பணப்பெட்டி 2 அதுல பணத்தை சேர்க்கணும்னு தோணுதோ அப்போ இந்த வீட்ல முடியும். நீங்க எடுத்த பணம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே தரமா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் வியானா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் எதனால திடீர்னு வியானா இருக்காங்கன்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. நேத்துல இருந்தே ட்விட்டர்ல பேசிட்டு இருந்தாங்க. வியானாவும் பிரவீன் ராஜும் உள்ள வர மாதிரி பிளான் இருந்ததா சொன்னாங்க. பிரவீன் ராஜ் கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணிட்டதாகவும் சொன்னாங்க. ஸோ அது அவங்க சொன்னது கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ வியானா உள்ள வந்துட்டாங்க. இதை தாண்டி சில விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ பாக்குறவங்க இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். பணப்பெட்டி டாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து 7வது சீசன் வரைக்கும் நார்மலா போச்சு. எப்படின்னா பணத்தை வச்சிருவாங்க. முதல்ல 3 லட்ச ரூபாய் வைப்பாங்க. யாராவது எடுக்கிறீங்களான்ற மாதிரி இருக்கும். யாரும் எடுக்கலனா 4 லட்சம் ஆக்குவாங்க, 5 லட்சம் ஆக்குவாங்க, 7 லட்சம் ஆக்குவாங்க. இந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். யார் எடுக்கிறாங்களோ அவங்க பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போயிடலாம். இதான கான்செப்டா இருந்தது. ஆனா வந்து 8வது சீசன்ல அதை உடைச்சிட்டாங்க. காரணம் 8வது சீசன்ல உடைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முத்துக்குமரன் தான் ஜெயிக்க போறாருன்னு ஏறக்குறைய உள்ள இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்ப எல்லாருமே என்ன யோசிப்பாங்க, எவ்வளவு காசு வச்சாலும் சரிடா சீக்கிரமா போய் எடுத்துட்டு போயிடலாம்னு யோசிச்சிருப்பாங்கல்ல. அதனால அந்த மாதிரி பண்ணாம வேற மாதிரி பண்ணிட்டாங்க. என்னன்னா வெளியே ஓடி போய் நீங்க எடுத்துட்டு வரணும். 30 செகண்ட்ல இவ்வளவு காசு எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும், 50 செகண்ட்ல இவ்வளவு காசு எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும்னு சூப்பரா வச்சாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் சூப்பரா யோசிச்சிருக்காங்க டீம். என்னன்னா ஒரு வெளியே ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள இவங்க தான் காசை சேர்க்கணும். இவங்க எப்படா காசை சேர்ப்பாங்கன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. என்னன்னா ஒவ்வொரு டாஸ்கா இருக்கவங்க அந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறது மூலியமா இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்கும். அந்த காசை இந்த பெட்டியில சேர்த்துக்கிட்டே வருவாங்க. இப்ப 2 லட்சம் 3 லட்சம்ன்ற மாதிரி இவங்க சேர்த்து அந்த காசு ஏறிக்கிட்டே வரும். அப்படி ஏறிட்டு வர காசை இவங்கள யாராவது ஒருத்தர் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். எடுத்துட்டா அவங்க கேமை விட்டு போயிடுவாங்க. அதாவது அந்த காசு அவங்களுக்கு கிடைச்சிடும், கேமை விட்டு போயிடுவாங்க. இதான் கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். சரி, முதல் டாஸ்கை இந்த ப்ரோமோலியே ரிவீல் பண்ணிட்டாங்க. அந்த டாஸ்க் லெட்டர் வந்து கானா வினோத் படிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, வெளியே ஒரு கார் இருக்குங்க. அந்த கார்ல கண்ட இடத்துல காசை போட்டு வச்சிருப்பாங்க. ஃபேக் கரன்சி தான். அதாவது உண்மையான காசு அந்த பெட்டியில சேர்ற மாதிரி கணக்கு நம்ம வச்சுக்கணும். ஆனா உண்மையான காசை யூஸ் பண்ண மாட்டாங்களே, ஃபேக் கரன்சியை தான் போட்டு வச்சிருக்காங்க. கார்ல எங்கனால போட்டு வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு காரோட சீட்டு கடியில கொஞ்சம் காசு, சைடுல கொஞ்சம் காசு அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் காசை போட்டிருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, 2 பேரை செலக்ட் பண்ணோம். இவங்களுக்காக விளையாட போற 2 பேரை செலக்ட் பண்ணோம். அந்த மாதிரி சபரி அரோராவை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள அங்க 3 லட்ச ரூபாய் காசை போட்டு வச்சிருக்காங்க. அதுல எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்து பக்கத்துல இருக்க அந்த பெட்டியில போடணும். இதுதான் கேமோட கான்செப்ட். அந்த டைம்குள்ள இவங்க ஒரு 2.5 லட்ச ரூபாய் எடுக்கிறாங்கன்னா அந்த பெட்டியில இவங்க 2 லட்ச ரூபாய் சேர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து ஒரு டாஸ்க் நடக்கும், அதுல இருந்து கொஞ்சம் காசை சேர்க்கணும். அதுக்கடுத்து ஒரு டாஸ்க் நடக்கும், அதுல இருந்து கொஞ்சம் காசை சேர்க்கணும். இப்படி காசு எவ்வளவு சேர்ந்துகிட்டே வருதுன்றதை இவங்க கால்குலேட் பண்ணுவாங்கல்ல. இதை நம்ம எடுத்துக்கலாம். யாராவது முடிவு எடுத்து எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வியானா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கல்ல. வியானா வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வியானா லைட்டா இன்டைரக்டா க்ளூவை தருவாங்க. நீங்க எல்லாம் பெட்டி எடுக்கிறது தான் நல்லதுன்னு க்ளூவை தருவாங்கல்ல. அதுக்காக தான் வியானா உள்ளேயே விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கரெக்டா பாருங்க, இந்த பெட்டி வாரம் மட்டும் யாராவது வருவாங்க. வரவங்க வந்து எப்பா நீ பெட்டி எடுக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு லைட்டா ஒரு பிட்ட போட வாய்ப்பு இருக்குல்ல. பிக் பாஸ் வந்து நீங்க அப்பெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு நடுவில் சொல்லுவாரு. ஆனா வந்து என்னதான் இருந்தாலும் இன்டைரக்டா புரிய வச்சிருவாங்க. அண்ணன் நீ பெட்டியை தொடாதன்னு கானா வினோத் கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கும். ஸோ வியானா வெளியே இருக்கும் போதே, வெளியே வந்ததுக்கு அப்புறம் கானா வினோத்துக்கு தான் ரொம்ப ஆதரவு தந்தாங்க. திவ்யாக்கு எதிராக தான் பேசினாங்க. அதாவது திவ்யா பிஆர் டீம் செட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கொஞ்சம் திவ்யாவை அட்டாக் பண்ற மாதிரி தான் பேசினாங்க. ஃபுல் சப்போர்ட் கானா வினோத்துக்கு தான் பண்ணாங்க. அவர் வந்து அவருக்கும் எனக்கும் நிறைய சண்டை வந்திருக்கு. ஆனா அவர் நிறைய இடத்துல உண்மையா தான் இருந்திருக்காரு. அதாவது ஒரு சண்டை நடந்தாலும் அடுத்த நிமிஷமே வந்து சாதாரணமா பேசுவாரு. அதனால கானா வினோத் ஜெயிச்சா நான் சந்தோஷப்படுவேன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ள வந்தோம் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட்டிவா பேச வாய்ப்பு இருக்கு. திவ்யாவை இன்டைரக்டா அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இதை தாண்டி கண்டிப்பா கானா வினோத் எடுக்கிற மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. ஒருவேளை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் வியானா வந்து வேணாண்ணே அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதல் டாஸ்க்கு காரை வச்சு கார்ல இருந்து காசை எடுக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அடுத்தடுத்த டாஸ்க்ல வந்து இதே மாதிரி தான், இது ரிலேட்டடா தான் இருக்கும். அதாவது பணத்தை எடுக்கிறது, கீழே எங்கேயாவது போட்டு வச்சிருப்பாங்க, அதை முடிஞ்ச அளவுக்கு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது கேம்ல ஜெயிச்சு கொஞ்சம் காசு எடுக்கிற மாதிரி கூட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டியை எடுக்கிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் ட்ரை பண்ணுவாரு, சாண்ட்ரா ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து யாரு இன்னொருத்தர் அரோரா, இவங்க 3 பேர் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்க கருத்து ஏதாவது இருந்தா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.